இதுதான் நான் யூஸ் பண்ணுற டிபாட், ஈகோவேக்ஸ் டிபாட் N10. இதில் ரெண்டுமே பண்ண முடியும். அதாவது வேக்யூம் அண்ட் மாப்பிங், பெருக்கவும் முடியும், துடைக்கவும் முடியும். இது நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது நான் அமேசானில் 25,280க்கு ஒரு ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது நான் ரூம் வைஸ் செட் பண்ணி வச்சுக்க முடியுது. லைக் இப்போ கிச்சன் மட்டும் பண்ணணுன்னாலும் நான் கிச்சன் மட்டும் ஸ்வீப் பண்ண முடியும், டைனிங் ஸ்பேஸ் மட்டும் மாப் பண்ண முடியும். இந்த மாதிரி அடியிலலாம் கூட போயிட்டு சூப்பராக எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். நான் நைட்டு ஆக்சுவலி போட்டு விட்டுடுவேன். ஸோ தட் எந்திரிச்சு வரும்போது நீட்டாக இருக்கும் வீடு எப்போவுமே. இதோடையே ஒரு சார்ஜிங் டெக்கும் வந்துடும். ஸோ நாங்கள் அதையும் ஒரு சார்ஜிங் ப்ளேஸில் வச்சுருவோம். இது ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணிவிட்டு அதோட சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு அதுவே ரிட்டர்ன் ஆகிடும். ஈவன் ஸ்டெப்ஸில் கூட எட்ஜஸ் வரைக்கும் போயிட்டு அது கரெக்டாக வேக்யூமோ இல்லை மாப்பிங்கோ கரெக்டாக பண்ணிட்டு வந்துடும். இது வரைக்கும் ஒரு தடவை கூட ரோல் ஓவர் ஆனதில்லை. ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் சேலஞ்சஸ்ன்னு பார்த்தா, நம்பர் 1 ஸ்டெப்ஸ் பெருக்கிறது நம்ம ப்ரூம் ஸ்டிக் வச்சு தான் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் நம்பர் 2 டோருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் நம்ம தான் ப்ரூம் ஸ்டிக்கால் பண்ணணும். அண்ட் நம்பர் 3 பெரிய பெரிய பேப்பர்ஸோ இல்லை கவர்ஸ் ஏதாவது ஃப்ளோரில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ஃபஸ்ட்டு எடுத்துடணும். ஸோ இது 3 தான் சேலஞ்சஸாக இருக்குது. பட் எனிவேஸ் நம்மளே ப்ரூம் ஸ்டிக் வச்சு நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறோன்னா பெரிய குப்பையெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம எடுத்துருவோம் இல்லையா? ஸோ அதனால் இது அவ்வளோ பெரிய சேலஞ்ச் இல்லை. மற்றபடி இதோடைய யூசேஜ் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஓவராலாக பார்த்தா ரொம்பவே வேலையை குறைக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 3 திங்ஸை கூட நான் ஆல்டர்னேட் டேஸ் பெருக்க முடியும். ஸோ ஓவராலாக ரொம்பவே ஃப்ரெண்ட்லி அண்ட் வெரி ஹெல்ப்ஃபுல்.